ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சடையாந்தத்தில் இருக்கிறோம். இதோ பாருங்கள் கைஸ், இதோ இவ்வளோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வீடு வந்து எத்தனை பேர் இருப்பாங்க கைஸ். இதோ இப்போ நாங்கள் குடும்பத்தோடு இங்கே குளிக்க வந்துருக்கோம் கைஸ். இதோ பாருங்கள் கைஸ், எங்கெல்லாம் ஏதோ இல்லை கைஸ், வெட்ட வெளியே பாருங்க கைஸ், சுற்றியும் பாருங்கள். மேலே இங்கே ஒரு பிள்ளையாக்கு இருக்குது. என்னப்பா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. பாருங்க ரைஸ் எப்படி இருக்குன்னு. சேகர் விட்டு போய் ஜன்னல் துவாரத்தில் வச்சு சாமி மட்டும் சிவன் சாமி இருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், நந்தி இருக்குறாங்க. அப்புறம் அங்கே பாருங்க கைஸ், நிறைய சாமி இருக்காங்க. ரோட்டில் ஒரு அமைப்பு பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க கைஸ். அப்புறம் அங்கே சாமி கைஸ். அப்புறம் இங்கே பாருங்க கைஸ், அங்கே பாருங்க கைஸ், நிறைய சாமி இருக்காங்க. இதோ பாருங்க கைஸ், பாருங்க கைஸ், எத்தனை சாமி இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. சத்தம் இப்படி தெரியுது, என்னை மன்னிச்சிருங்க. ஒரு நாள் திறக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இங்கே ஒரு சிவன் சாமி இருக்காங்க கைஸ். அப்புறம் இங்கே பாருங்க கைஸ், நேகர் மகம் வரைஞ்ச ஒரு சின்ன குளம் கைஸ். இங்கேருந்தும் எப்போவும் மழை பெய்யினாலும் வெயில் காலத்தில் கூட இங்கே தண்ணி நிற்கும் கைஸ். ஏன்னா இங்கே மழையினாலேயே ஊறி வந்திருக்கு கைஸ். இதெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் கைஸ். எங்கெல்லாம் இங்கே பாருங்க கைஸ், இங்கே ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது கைஸ். இங்கே அவ்வளோக்கா தண்ணி அதிகமாக வராது, ஆனால் அந்த பக்கம்தான் தண்ணி அதிகமாக வரும் கைஸ். அப்புறம் இப்போ இன்னும் மேலே போய் பார்க்கலாம் கைஸ். இவங்க பாருங்க கைஸ், இந்த இடத்துலாம் இடம் இருக்குது கைஸ். இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது கைஸ். மேலெலாம் பாருங்க கைஸ், எவ்வளோ மரம் செடி கொடிலாம் இருக்குன்னு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இங்கே பாருங்க கைஸ். இப்போ நான் இன்னொரு விநாயகர் கோயில் இருக்குதுன்னு சொன்னேன்ல கைஸ், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பின்னாடி பாருங்க ஒரு சாமி இருக்கு. அப்புறம் பாருங்க கைஸ்,